கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதாவது சந்திரகலாவை நல்லா வசமாக மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தோம்னா டைவர்ஸ் பேப்பரை வந்து அவங்க வந்து அனுப்பிவிடவும் அப்போ வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே பாருக்கா இந்த டைவர்ஸ் பேப்பரில் இன்னொன்று கையெழுத்து நான் போட மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே மயில் வாங்கின சொல்கிறாங்க, என்னத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் வந்து அவரை பிடிக்காது, அவர் கூட சேர்ந்து நீங்கள் வாழ போகிறது கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக இதில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறீங்க, இதில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மயில் வாங்கின சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா எரிச்சலோட இருக்கிறாங்க. அவங்க சாம்பிடிச்சுன்னு சொல்றாங்க, ஆமா சந்திரா என்ன இருந்தாலும் சரிதான், பெரிய மாப்பிள்ள சொல்றதெல்லாம் கரெக்டு தான், அவர் சொன்ன மாதிரிக்கு இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துரு, அவனுக்கு வந்து நான் இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உடனே சந்திரகலா சொல்றாங்க, அக்கா எனக்கு எதுக்கு இன்னொரு வாழ்க்கை, நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருந்துற போறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது சந்திரா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருன்னு வற்புறுத்தவும் அப்போ சந்திரகலா வர வழி இல்லாமல் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் போகவும் இப்போ சந்திரகலா கார்த்திட்டு வந்து சொல்றாங்க, இது எல்லாம் உன்னுடைய வேலை தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சிரிக்கிறாங்க, உனக்கு பரவாயில்லையே இது கூட தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ஆமா நீ தான் எல்லாம் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட போகவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து இந்த விஷயத்தை பற்றி சிவனாண்டிட்டு முத்துவேல்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, அந்த கார்த்தியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தி மயில்வாகனும் அங்கே வராங்க, எங்களுக்கு தெரியும் நீங்க இந்த விஷயத்தை பற்றி இங்கே பேசுறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் அப்படிங்கவோ உடனே சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா எங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சிவனாண்டி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, எப்பவுமே நீங்க வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி தானே இருக்கிறீங்க, அதனாலதான் முழுசாவே பிரிச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கவும் இங்க பாரு தேவையில்லாம எங்க வாழ்க்கையில நீ வந்து விளையாடிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்ப சிவனாண்டி சொல்றாங்க, நீ என்ன சொன்னாலும் சரிதான் என்ன பண்ணாலும் சரிதான் என்கிட்ட இருந்து என்னுடைய சந்திராவை நீ பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிவனாண்டி வந்து இப்படி சொல்றதை பார்த்துட்டு மயில்வாகன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறீங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் இப்போ கார்த்தியும் சொல்றாங்க, ஆமா நான் சொல்றதை கேளுங்க, நீங்க வந்து ஒரு வார்த்தை மட்டும் அத்தை கிட்ட சொல்லுங்க, நான் வந்து உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கவும் என்ன விளையாடிட்டு இருக்கிறியா என்ன, உங்ககிட்ட இருந்து நான் கெஞ்சிட்டு இருக்கேனா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைன்னு, உன் வேலை எது உண்டுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட வந்து திட்டவும் உடனே கார்த்தி வந்து சொல்றாங்க, நீ எப்பவுமே திறந்த போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க பாட்டுக்கு போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து சாமுண்டிஸ்ரீ வந்து சந்திரகலா கூப்பிடுறாங்க, சந்திரா உன்னை கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது, இன்னைக்கு பந்தக்கால் வர நான் இது பண்ணணும், அதனால மாப்பிள்ளட்டுக்காரங்க இப்போ வந்துருவாங்க, எல்லாம் ரெடியாக தானே இருக்குது அப்படிங்கும்போது ஆமாக்கா எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயரும் வந்துருவார் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளட்டுக்காரங்களும் வந்துருந்தாங்க. அப்போ சாமுண்டிஸ்ரீ வந்து அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு வரவே இருக்கவும் அடுத்ததை பார்த்தோம்னா அப்புறம் வந்து அவங்க சாமுண்டிஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் இப்போ ஐயர் கொஞ்ச நேரத்தில் வந்துருவார், வந்ததுமே இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது மாப்பிள்ளட்டுக்காரவங்க வந்து அவங்க பையனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, நான் உன்கிட்ட சொன்னேன் நீ மறந்துட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் என்ன சம்பந்தி மாப்பிள்ளையை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது இல்லை சம்பந்தி அம்மா, அதாவது இன்னைக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு என் பையனுக்காக 10 பவுனில் செயின் வாங்கி கொடுத்துருந்தேன், அதை போட்டுட்டு வர சொன்னால் அவன் மறந்து வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்கவும் இதுக்கு தான் திட்டுறீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து எல்லாருமே குழப்பத்தோடு நினைக்கிறாங்க, என்னது எதுக்காக இப்போ வந்து அக்கா வந்து அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சந்திரகலா நினைக்கவும் அப்போ மயில்வாகனமும் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கு தான் பணமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு 5 லட்ச ரூபா அத்தைக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க, இப்போ என்னன்னா 10 பவுன் நகை வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்களே இது எங்கேயோ இடிக்குது அப்படிங்கும் போது இப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க உண்மையிலேயே வந்து மாப்பிள்ளட்டுக்காரங்களா அதாவது மாப்பிள்ளை எல்லாருமே வந்து உண்மையானவங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டிஸ்ரீ வந்து அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பீரோ திறந்து அவங்க ஒரு 10 பவுன் செயின் எடுக்கவும் பீரோ திறந்து பார்த்ததுமே மாப்பிள்ளட்டுக்காரங்க வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஏன்னா நிறைய நகை பணம் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இவ்வளோ கணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அடுத்து சாமுண்டிஸ்ரீ வந்து 10 பவுன் செயின் எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிக்கு நடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரி சம்பந்தியமாக எவ்வளோ பிரியமாக தராங்க போட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ மாப்பிள்ளையும் போட்டுக்கிட்டுதாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க செயினை வந்து போட்டுட்டு வரதும் உடனே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, இந்த ஃப்ராடு தன்னை பிடிச்சவங்க இப்படி அக்காவை ஏமாற்றி நகை வாங்கி வந்துருக்குறாங்களே என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் மயில்வாகனும் பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து உண்மையான மாப்பிள்ளை மாதிரிக்கு தெரியல, இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற சொத்து பணத்தை எல்லாத்தையும் வந்து அபகரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க.
அப்போ ஐயர் வந்துடவும் சரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. அப்போ வந்து மாப்பிள்ளையோட அப்பாவா நடிக்கிறாருல அவர் வந்து மாப்பிள்ளையோட அம்மா மாதிரிக்கு நடிக்கிறாங்களா, அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு ஃபங்க்ஷன்னால எல்லாருமே வெளியே வந்துருவாங்க, அந்த அம்மா வந்து அந்த பீரோட சாவியை மேலதான் வச்சிருக்கிறாங்க, நீ நைஸா போய் அதாவது அந்த சாவியை எடுத்து நீ சோப்புல வந்து அச்சு எடுத்துட்டு வந்துரு, அதுக்கப்புறமா நம்ம வந்து யார் இல்லாத நேரத்துல அந்த நகையை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா அங்கே ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்செல்லாம் நடந்துட்டு இருக்குது. நீ போ உள்ள இந்த நான் சரியான நேரம் அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்களும் உள்ள போறாங்க. அப்போ வந்து சாம்பிஸ்லேருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சம்மந்தியமா வீட்டுக்குள்ள போறீங்க, ஃபங்க்ஷன் இப்போ நடக்க போதில்லை அப்படிங்கவும் ஒன்றும் இல்லை சம்மந்தி நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுது அப்படிங்கவும் சரி நான் சம்மந்தியமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா உடனே வந்து அவங்களும் போறாங்க. அதே மாதிரிக்கு அந்த சாவியை வந்து சோப்பில் வச்சு அவங்க அச்சு எடுத்துட்டு வந்துருந்தாங்க. அப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து நடந்து எல்லாம் முடிஞ்சிடவும் அடுத்தது பார்த்தோம்னா அப்போ வந்து மாப்பிள்ளைக்காரங்க சொல்கிறாங்க, சரியா சம்மந்தியம்மா நாங்கள் கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சம்மந்தி இன்னும் 2 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் நல்லபடியாக கிளம்பி போயிட்டு வாங்க ஃபங்க்ஷன்லாம் நல்லபடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கிளம்புறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அந்த பொண்ணு வந்ததுமே யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும் நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க வந்து இந்த மாப்பிள்ளைய வந்து எனக்கு வந்து தெரிஞ்சவர், அது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருக்கும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த மாப்பிள்ளை என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளோட்டுக்கு அப்பா அம்மாவும் நடிக்கிறாங்களா அவங்களும் சந்திரகலா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கவோ அப்போ சாம் டீச்சர் சொல்கிறாங்க, என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்கிற, எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிற, நீ சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சம்மந்தியம்மா இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களெல்லாம் வந்து பேசுறது வந்து நீங்கள் நினச்சி ஏமாந்துடாதீங்க, ஏன்னா இவங்கெல்லாம் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து பணக்கார வீட்டு பையனை தேர்ந்தெடுத்து இப்படிலாம் போய் சொல்லுவாங்க, அதனால இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க, ஆமாத்த இவங்க சொல்கிறது நம்பாதீங்க, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இவனு கூட இருந்த ஃபோட்டோ எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே சாமுண்டிஸ்ரீ வந்து என்னது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த மாதிரிலாம் வந்து நடித்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிற தயவுசெய்து நம்புங்க, இவனை நம்பி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க, இவன் நல்லவங்க கிடையாது, இவன் ரொம்பவே மோசமானவங்க அப்படிங்கவோ ஆனாலும் மாப்பிள்ளோட்டுக்காரங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணு வந்து அதாவது பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட்டது இந்த மாதிரிக்கு நடிக்கிறான்னு சொல்லவும் சாமுண்டிஸ்ரீ அதை நம்பிடுதாங்க. இங்கே பாருமா தேவையில்லாம இந்த மாதிரிக்கெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காது, நீ பாட்டுக்கு போம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்திக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுது, இவங்க உண்மையான மாப்பிள்ளோட்டுக்காரங்களே கிடையாது, அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு. அப்போ மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன சகல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்குது, இந்த மாப்பிள்ளையும் இந்த மாப்பிள்ளட்டுக்காரங்களும் உண்மையானவங்களே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்கா வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாமா நான் உங்களை நம்பி தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு துர்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லவும் நம்ம நினச்ச மாதிரிக்கே நவீன் தான் உங்களத்துல தாலி கட்டுவான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறவங்க உடனே வந்து உங்களை நம்பி தான்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு துர்கா சொல்லிட்டு போறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சந்திரகலா வந்து இந்த மாப்பிள்ளட்டுக்காரங்களை தனியா வந்து சந்திக்கிறாங்க. என்னையா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் நடிக்கிறாங்களா, அவங்க சொல்றாங்க நான் என்ன பண்றதுக்கு அவன் பண்ண தப்புக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.